அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் கத்தி முனையில் வட மாநில பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கத்தி கூச்சல் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 3 பீகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது நேற்றைய முன்தினம் இரவு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர், அதாவது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சுமார் 24 வயது மதிக்கத்தக்க பெண் அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெக்கலூர் பகுதிக்கு ஒரு தனியார் பின்னலாடை நிறுவனத்திற்கு பணிக்காக வந்துள்ளார். அங்கு பணி அவர்களுக்கு விருப்பமில்லாத நிலையில் திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த சூழ்நிலையில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் அறிமுகமாகியுள்ளனர். இந்த நிலையில் அந்த ஒடிசா மாநில பெண்ணை தங்களது நிறுவனத்தில் நாங்கள் பணியில் சேர்த்து விடுகிறோம் என ஆசை வார்த்தை கூறி அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த அறைக்கு, அதாவது ஒடிசா மாநில அந்த பெண் அந்த கணவர் மற்றும் குழந்தையோடு அவர்களை அழைத்து கொண்டு அந்த அவர்களுடைய தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் அந்த அறையில் வைத்து அந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு அனைத்து மகளிர் காவல்துறையினரிடம் நேற்றைய தினம் அந்த பெண் புகார் அளித்த சூழ்நிலையில் அதாவது பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3 பேர், அதாவது திருப்பூர் லட்சுமி நகர் பகுதியில் தங்கியிருந்த நதீம், டான்சி, முர்சித் என 3 பேரை திருப்பூர் வடக்கு மகளிர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து அதே காவல் நிலையத்தில் இது போன்ற குற்றச்சம்பவங்களில் விரைந்து நடவடிக்கை எடுத்ததற்காக மாநகர காவல் ஆணையர் காவல் நிலையத்தை பாராட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பூபதி.